ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். அவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். இங்கே தான் இருந்தான், திடீர்னு காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He suddenly disappeared. He suddenly disappeared. He அப்படின்னா அவன், suddenly அப்படின்னா திடீரென்று, திடீர்னு, disappeared அப்படின்னா காணாமல் போயிட்டான், மறைஞ்சிட்டான். அவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். He suddenly disappeared. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேரத்துக்கு சாப்பிடு. நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் ஆன் டைம். ஈட் ஆன் டைம். ஈட் அப்படின்னா சாப்பிடு. ஆன் டைம் அப்படின்னா நேரத்துக்கு. ஸோ நேரத்துக்கு சாப்பிடு. ஈட் ஆன் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் டு see his face. I hate to see his face. I hate அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. டு see பார்க்குறதுக்கு. his face அவனோட முகத்தை. அவனோட முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலை. I hate to see his face. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? என்னால் எப்படி அவன் பண்ண தப்பை ஏற்றுக்க முடியும்? என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How can I accept it? How can I accept it? Accept அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ how can I accept அப்படின்னா எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? இதை என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? How can I accept it? ஓகேவா? ஸோ இதுவே எப்படி என்னால் அவனோட தப்பை ஏற்றுக்க முடியும்? எப்படி என்னால் அவனோட தப்பை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லணும்னா how can I accept his mistake? How can I accept his mistake? ஸோ how can I accept அப்படின்னா எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? அந்த இட்டுக்கு பதிலாக his mistake அப்படின்னா அவனோட தப்பை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? How can I accept his mistake? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டீஸ் மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டீஸ் மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நண்பர்கள். வில் டீஸ் அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் மீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை டீஸ் பண்ணுவாங்க, என்னால் கிண்டல் பண்ணுவாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டீஸ் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அங்கே போக மாட்ட? நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அங்கே போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why won't you go there? Why won't you go there? Why அப்படின்னா ஏன். won't you go போக மாட்ட. there அங்கே. நீ ஏன் அங்கே போக மாட்ட? Why won't you go there? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தனியாக இருக்கேன். நான் இங்கே தனியாக இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am here alone. I am here alone. I am here அப்படின்னா I am அப்படின்னா நான் இருக்கேன். I am here அப்படின்னா இங்கே. ஹியர்னா இங்கே. I am here நான் இங்கே இருக்கேன். alone அப்படின்னா தனியாக. நான் இங்கே தனியாக இருக்கேன். I am here alone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே தனியாக இருக்கியா? நீ அங்கே தனியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே போனால் நல்லா இருக்காது. நீ அங்கே போனால் நல்லா இருக்காது. தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ அங்கே போனால் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஒன்ட் பி குட் இஃப் யூ கோ தேர். இட் ஒன்ட் பி குட் இஃப் யூ கோ தேர். இட் ஒன்ட் பி குட் அப்படின்னா இது நல்லா இருக்காது. நீ அங்கே போனால், இஃப் யூ கோ தேர், நீ அங்கே போனால் நல்லா இருக்காது. இட் ஒன்ட் பி குட் இஃப் யூ கோ தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லு. அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் ஹர் எவ்ரிதிங் கிளியர்லி. டெல் ஹர் எவ்ரிதிங் கிளியர்லி. டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லு. டெல் அப்படின்னா சொல்கிறது. ஸோ டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லு. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லு.
டெல் ஹர் எவ்ரிதிங். கிளியர்லி அப்படின்னா தெளிவாக, எல்லாமே அவகிட்ட தெளிவாக சொல்லு. ஓகேவா? ஸோ இதுவே அவகிட்ட நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அவகிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have told her everything clearly. I have told her everything clearly. I have told her அப்படின்னா நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். I have told நான் சொல்லியிருக்கேன். her அப்படின்னா அவளுக்கு, நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, நான் அவகிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். கிளியர்லி அப்படின்னா தெளிவாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கூட இவ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. இப்போ கூட இவ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She supports him even now. She supports him even now. She அப்படின்னா இவ, சப்போர்ட்ஸ் அப்படின்னா ஆதரவாக இருக்கிறது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இப்போ கூட இவ அவனுக்கு ஆதரவாக தான் இருக்கா. ஸோ சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு. ஹிம் அப்படின்னா அவனுக்கு. ஈவன் நவ் அப்படின்னா இப்போ கூட, இப்போ நவ் கூடனா ஈவன், இப்போ கூட இவ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. ஷீ சப்போர்ட்ஸ் ஹிம் ஈவன் நவ். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா. அவ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷி கால்ட் மீ ஹோம். ஷி கால்ட் மீ ஹோம். ஷி கால்டு அப்படின்னா அவள் கூப்பிட்டா. மீ என்ன, ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. அவள் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டா. ஷி கால்ட் மீ ஹோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் அப்படின்னா யோசி, பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, யூ ஸ்பீக் நீ பேசுகிறதுக்கு முன்னாடி. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் நீ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் கண்ணு முன்னாடி இருக்காத. என் கண்ணு முன்னாடியே இருக்காத, போயிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் அப்படின்னா போ, வெளியே போ. ஆஃப் மை சைட் அப்படின்னா என் கண்ணுக்கு எதிராக இருக்காத, என் கண்ணை விட்டு வெளில போ. என் கண்ணு படுற இடத்துல இருக்காத, நான் பார்க்குற இடத்துல இருக்காத. கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இதில் தலையிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ் அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது உனக்கு தேவையில்லாதது. இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் அப்படின்னா நான் பேசுகிறேன். டு யூ உன்கிட்ட, லேட்டர் அப்புறமா. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். கேன் ஐ ஆஸ்க் அப்படின்னு நான் கேட்கலாமா, கேட்கவா. யூ உன்கிட்ட, சம்திங் ஒன்று. கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா. ஸோ இதுவே என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. நீ என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறியோ என்ன வேணால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேளு. எனிதிங் அப்படின்னா என்ன வேணாம், எதுவாக இருந்தாலும். யூ வாண்ட் நீ ஆசைப்படுற எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என் கூட வரியா. நீ என் கூட வரியா. நான் தனியாக போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கம்மிங் வித் மீ. ஆர் யூ கம்மிங் வித் மீ. ஆர் யூ கம்மிங் வித் மீ நீ என் கூட தான் வரியா. ஆர் யூ கம்மிங் நீ வரியா. வித் மீ என் கூட, நீ என் கூட வரியா. ஆர் யூ கம்மிங் வித் மீ. ஸோ இதுவே அவன் என் கூட வந்துட்டு இருந்தான். அவன் என் கூட தான் வந்துட்டு இருந்தான்.
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தூக்கம் வரலை. எனக்கு தூக்கம் வரல. ஏன் முழிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கம் வரல. ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி, எனக்கு இன்னும் தூக்கம் வரல. ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதான் ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் நகரக்கூட முடியலை. என்னால் நகரக்கூட முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஈவன் மூவ். ஐ காண்ட் ஈவன் மூவ். மூவ் அப்படின்னா நவர்றது. ஸோ ஐ காண்ட் ஈவன் மூவ் அப்படின்னா என்னால் நகரக்கூட முடியலை. அந்த ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ காண்ட் ஈவன் மூவ், என்னால் நகரக்கூட முடியலை. ஸோ இதுவே நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் வெளியில் போகாத. ஃபோன் இல்லாமல் வெளியில் போகாத. எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மொபைல். டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மொபைல். டோன்ட் கோ அவுட் அப்படின்னா வெளியில் போகாத. டோன்ட் கோ போகாத. அவுட் அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் போகாத. வித்தவுட் மொபைல் ஃபோன் இல்லாமல். ஃபோன் இல்லாமல் வெளியில் போகாத. டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மொபைல். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை வெளியில் போக விடு. என்னை வெளியே போக விடு. இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க, யாராச்சும் மறைக்கிறாங்கன்னா என்னை வெளியில் போக விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் மீ கோ அவுட். லெட் மீ கோ அவுட். லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு. அவுட் அப்படின்னா வெளியில். ஸோ என்னை வெளியில் போக விடு. லெட் மீ கோ அவுட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னை எழுப்பிட்ட. ஸோ தூங்கிட்டுருக்கீங்க, ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ எழுந்திருக்கிறீங்க. ஏன் கத்துன, நீ என்னை எழுப்பி விட்டுட்ட சவுண்டு போட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ woke me up. யூ woke me up. யூ அப்படின்னா நீ, woke me up அப்படின்னா என்னை எழுப்பிட்ட, நீ என்னை எழுப்பி விட்டுட்ட. யூ woke me up. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் கண்ணை திறந்தே இரு. உன் கண்ணை திறந்தே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் அப்படின்னா உன் கண்ணை திறந்தே இரு. ஓகேவா? ஸோ இதுவே அவன் கண்ணை திறந்தே வச்சுருந்தான். அவன் கண்ணை திறந்தே வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.